அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன அது? நாம் இங்கே வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் சித்தப்பூவை காணோம். ஆஹா, நாம் இங்கே நிற்கிறத பார்த்துட்டு எவனாவது அம்சவள்ளியோட அப்பன்ட்ட போட்டு கொடுத்துட்டா அப்புறம் கதையே கந்தலாயிடும். ஓரமாக நிற்போம். A few moments later. அப்பாடா, சித்தப்பு வந்துட்டாரு. ஏன் சித்தப்பு இவ்வளோ லேட்டு? வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்தது மோனே, அதை முடிச்சுட்டு வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. சரி வா சித்தப்பு, உள்ளே போய் ஆரம்பிக்கலாம். அப்பாடா, ஓரமாக உக்காந்தாச்சு. சித்தப்பு என்ன சொல்லட்டும்? குவாட்ரு சொல்லட்டுமா? குவாட்ரு வேண்டாம் மோனே, ஆஃப் சொல்லு. ஆஹா, எடுத்த எடுப்புலையே சித்தப்பு ஆஃப் கேட்குது. வாங்கி கொடுப்போம், காரியத்தை சாதிக்கணும்ல. மௌனே, தொட்டுக்கிறதுக்கு மீன் சொல்லு, மீன். சரி சித்தப்பு, சொல்லிட்டா போச்சு. A few moments later. சித்தப்பு, ஆஃபும் வந்துருச்சு, நீ சொன்ன மீன் வந்துருச்சு. சரக்கு உள்ள இறக்கு. மௌனே, உனக்கு எதுவும் சொல்லிக்கலையா? சித்தப்பா, இப்போ நான் குடிக்கிற மூடில் இல்லை. வேணாண்டா மௌனே, நீ குடிக்காத. நீ குடிச்சின்னா நான் நாஸ்தி ஆகிடுவேன். சித்தப்பு, நல்ல நேரம் போகிறதுக்குள்ள சரக்கு அடி. அப்போதான் நாம் நினச்ச காரியம் நடக்கும். Later. மௌனே, ஆஃப் அடிச்சு முடிச்சாச்சு, இப்போ பேசு. இவர் மீசையை பார்த்தாலே நமக்கு பயமாக இருக்கே ஐயா. இதில் வேற அப்பப்போ தடவி காட்டுறார். என்ன சித்தப்பு, சரக்கு ஓகேவா? டெய்லி இந்த கருமத்தை தானே குடிக்க வேண்டியதாக இருக்குது, அப்புறம் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது? என்ன அது, ஆஃப் உள்ளே போய் இவ்வளோ நேரம் ஆச்சு, சித்தப்பு எதுவுமே பேச மாட்டேங்குது. இங்கே பார்த்து, அது உங்கள் அப்பன் கிடக்கிறான், விவசாய கட்டவன். அம்சவல்லி அவனுக்கு மட்டும் சொந்தம் இல்லை, அவன் எனக்கும் தங்கச்சி மக தான். சரியாக சொன்ன சித்தப்பு. இதைத்தான் சித்தப்பு நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். ஒத்த புள்ளையை பற்றி வச்சுட்டு அதை சொத்த புள்ளையாகணும்னு பார்க்குறான் உங்கள் அப்பன். சேது, நான் சொல்கிற மாதிரி கேளு. நீ நேராக அம்சவல்லி வீட்டுக்கு போய் பேசு. என் தங்கச்சி என்ன சொல்லலான்னு பார்த்துட்டு அப்புறம் நான் பார்த்துக்கிறேன். சித்தப்பு, ஐடியாலாம் நல்லா தான் இருக்குது, நான் உன்னை நம்பி தான் போகிறேன், புரியுதா? எங்கள் அப்பன் ஏதாவது பண்ணுனா நீங்கள் தான் சமாளிக்கணும். கொப்பன் கிடக்கிறான்டா கொப்பன், அவன் என்ன பண்ணிடுவான், நான் பார்த்துக்கிறேன். நான் மீசை முறுக்குனாலே அவன் பயந்து போயிடுவான். சித்தப்பா, உள்ளே போன ஆஃப் பேசுதா இல்லை நீ உண்மையாகவே பேசுறியா? என்ன மௌனே, சித்தப்பா மேலே சந்தேகப்படுறியா? உன் சித்தப்பன் குடித்தாலும் நிதானமாக இருப்பான். அடிச்சது பத்தல, இன்னொரு குவார்ட்டர் சொல்லு. சித்தப்பா, இன்னும் நிறைய பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியிருக்கு. இப்போதைக்கு ஆஃப் போதும். படித்தவன் நீ சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். சரி மௌனே, கை செலவுக்கு ஏதாவது பணம் கொடு. இந்தா சித்தப்பு, இதை வச்சுக்கோ. நான் போய் அம்சவல்லி வீட்டில் பேசிட்டு என்ன நடந்துச்சுன்னு வந்து சொல்கிறேன். போயிட்டு வாமானே, வெற்றி நம்ம பக்கம்தான். அப்பாடா, சித்தப்பாவுக்கு ஆஃபை வாங்கி கொடுத்து நம்ம பக்கத்து சாச்சாச்சு. ஆமாம், எங்கள் அப்பனால் எங்கள் சித்தப்பனோட மீசைக்கு கூட பதில் சொல்ல முடியாது. எங்கள் அப்பனுக்கும் சித்தப்பனுக்கும் ஒரே ரத்தம்தான். அம்சவல்லி விஷயத்தில் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். வீட்டுக்கு கிளம்புவோம். ஆஹா, கடை வரைக்கும் வந்துட்டு சரக்கடிக்காமல் போகிறது என்னமோ மாதிரி இருக்குது ஐயா. சரி, சித்தப்பூ தான் போய்த்தாரேன், போய் ஒரு குவார்ட்டரை உள்ளே தட்டிட்டு போவோம். இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.